கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. காரணம், நம்முடைய நன்மை கிருபையும் நாள்தோறும் செய்தி. ஆமேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இன்றைக்கி 1000 எபிசோடுகளை காணும்படிக்கு ஏசப்பா உதவி செஞ்சுருக்கிறாங்க. இந்த 1000 எபிசோடுகள் வருவதற்கு காரணம், ஆமேன், அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபம், உங்களுடைய மிகுந்த உற்சாகமான ஆமீன் ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்துதல் இதற்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மேலான கிருபையினாலே இந்த 1000வது எபிசோடை காண்பதற்கு பரலோக தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் பாடல்களா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் பாடல்களா. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. ஆமென். வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் பாடல்களா. ஆண்டவரே, இந்த 1000வது எபிசோடை காணும்படிக்கு பரலோக தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இது மனுஷனால் நடந்தது அல்ல, என் தேவனாகிய கர்த்தரால் நடைபெற்ற காரியம். இம்மட்டும் இந்த 1000வது எபிசோடை காண எங்கள் பரலோக தெய்வம் பாராட்டின உம்முடைய அன்பை நினைத்து மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அநேக மக்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு தேவன் செய்த பாராட்டின தயவை நினைத்து தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இன்றைக்கு 1000 எபிசோடை காணும்படிக்கு ஏசப்பா உதவி செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு காரணம் தேவனுடைய பெரிதான கிருபை.
இந்த நிகழ்ச்சி அல்லது நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க தேவன் என்னோடு கூட பேசும் பொழுது நான் அதை தேவனிடத்தில் மறுப்பு சொன்னேன். ஆண்டவரே, இது என்னால் முடியாது. ஏனென்றால் சபை ஊழியங்கள் இருக்கிறது, இன்னும் பல ஊழியங்கள் இருக்கிறது. தினமும் இப்படி ஒரு செய்தி கொடுப்பது என்பது நான் எப்போவுமே மீடியா முன்னால் இருக்க முடியாது, எப்போவும் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது, எனக்கு மற்ற ஊழியங்கள் பாதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மறுப்பு சொன்னேன். ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. 1 மாத காலமாக நான் ஆண்டவரோடு போராடினேன். ஆண்டவரே, இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியம் என்று சொல்லி போராடின போது கர்த்தர் சொன்னார், இல்லை, நிச்சயமாக நான் இதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன், நிச்சயமாக இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் மறுபடியும் என்னோடு கூட பேசினபடினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம். 1000 எபிசோடுகள் முடிவடைய, இன்றையோடு கூட முடிவடைய கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் வந்தது. இடையில் சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருந்தது. நம்முடைய சேனல் ஹேக் பண்ணப்பட்டது. இப்படி பலவிதமான காரியங்களெல்லாம் நமக்கு நடந்தது. ஆனால் அது நடுவில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நமக்கு ஆண்டவரை துதிக்கும்படியாக இப்படிப்பட்ட வீடியோக்கள் எடுப்பதற்கு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. ஒரு குடும்பம், அருமையான ஒரு குடும்பம் அதற்காக தியாகமாக தங்களுடைய இடத்தை இந்த ஸ்தோத்திரம் ஊழியத்திற்காக இலவசமாக கொடுத்து ஊழியத்தை தாங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நினைக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபம், சபையாருடைய ஜெபம், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் அநேகருடைய உதவி, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காணிக்கைகளினால் இந்த ஊழியத்தை தாங்கினது நிமித்தமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. மாத்திரமல்ல, இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் அதனுடைய எடிட்டிங் ஆகட்டும் மற்றும் வீடியோ ஷூட்டிங் ஆகட்டும் எல்லா காரியத்தையும் செய்கிறதான சபையின் பிள்ளைகள் உண்டு, என்னுடைய பிள்ளைகள் உண்டு. இவர்கள் எல்லாரும் இதில் ஒத்தாசையாக நின்று ஆமேன் இந்த ஊழியத்தை தாங்கினபடியினாலே 1000வது எபிசோடை காண தேவன் உதவி செய்திருக்கிறார். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை தொடர்வதற்கு உங்களுடைய ஜெபம் மிகவும் தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்ம தியானிப்பதற்கு உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 1000வது எபிசோடில் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நம்மளை 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு அவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளிலே ஸ்தோத்திரம் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்றால் என்ன? நான் உண்மையிலே இந்த மீடியா ஊழியத்தில் அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கி காணும்படிக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்பமான ஆரம்பத்தை தேவன் 1000 மடங்காக ஆசீர்வதிக்க கட்டாயமாக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1000வது எபிசோடு வருவதற்கு இதற்கு பின்னால் எத்தனையோ பலவீனங்களும் மத்தியிலையும் ஆண்டவர் அதன் நடுவில் எல்லாம் கூட இருந்து நடத்தினாரே. அவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். யாத்திராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவர் கற்பனையை கேட்டு அந்த கற்பனையின்படி நடக்கிற மனிதர்களை கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். நீங்கள் இன்றைக்கி உங்கள் சந்ததிகள் 1000 தலைமுறை வரைக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றை செய்யுங்கள். என்னவா? அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் கை கொள்கிறாங்களோ அவங்கள 1000 தலைமுறைக்கும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிகளாக உங்கள் சந்ததிகள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே
அவருடைய வசனத்துக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்கள் சந்ததிகள் 1000 தலைமுறை ஆசீர்வதிகள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 1000 மடங்கு ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். அதே மாதிரி கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் 1000 என்ன, பல 1000 ஆண்டுகள் ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்தில் 23:10 இப்படி சொல்கிறது, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவதென்றால், நமக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பி வந்தாலும் அவங்கள துரத்துகிற பலனையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை மனுஷன் நமக்கு 1000 பேர் எழும்பி வராமல் இருக்கலாம், ஆனால் பொல்லாத பிசாசு நமக்கு விரோதமாக 1000 மடங்கு தீமை செய்யும்படியாக எழும்பி வருகிறான் என்றால், அவனை துரத்துவதற்கு கர்த்தர் அந்த 1000 பேரை துரத்துகிற அளவுக்கு பலனை தருவார். ஸ்தோத்திரம். விசுவாசித்து பாருங்கள், அவரை நம்பி பாருங்கள். ஆமென். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த அருமையான நாளில் உங்கள் வாழ்க்கையில் அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நம்ம ஆரம்பத்தில் படித்தோம் அல்லவா, யாத்திராகமம் 20 இந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பான்னு. உங்கள் சந்ததிகளை ஆண்டவர் அப்படியே ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். இந்த 1000வது எபிசோட்லையும் கூட மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய ஆதரவுகளை தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்புகளை எங்களுடைய இமெயிலுக்கோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்பித்தாருங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த 1000வது எபிசோடை காணும்படி எங்கள் பரலோக தெய்வம் பாராட்டின நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்திரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.